இப்போ உங்களுக்காக நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சில காரியங்களை கொடுத்து இதை என்ன பண்ணணும், கொடுக்கணும். 3/4 மணி நேரம் வேகமாக என்ன பண்ணோம், நாங்களாம் ஊழியர் பயிற்சி முகாம் நடத்தோம். என்ன முகாம் நடத்தும்? ஊழியர் பயிற்சி முகாம், யூத்துக்கான ஊழியம் செய்வது எப்படி இப்படியெல்லாம் நடத்துவோம். அப்போ நடத்தும் பொழுது நிறைய நேரம் எடுத்துக்குவோம். செய்திக்கு 1.5 மணி நேரம் எடுத்துக்குவோம். நான் 3/4 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஊழிய பயிற்சி ஆண்டவர் இன்றைக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். நேர்த்தியாக அதை என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். அதற்கு கொடுத்த வெளிப்பாடுகள், முதலாவது நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய பாத்திரத்தை, அதாவது ஒரு மண் பாண்டத்தை காண்பித்து அது விரிசலோடு இருக்கிறத காண்பித்தார். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜோம்னு இதை குறித்து அப்போ ஆண்டவர் சொன்னார், எவ்வளோ பிரசங்க கேட்டாலும் இவங்கள்ட்ட ஒன்றுமே என்ன பண்ண மாட்டேங்கி, நிற்கவே மாட்டேங்கி. வாசலை தாண்டணுன்னு என்ன பண்ணிடுவாங்க, மறந்து போயிடுவாங்க. அதை முதல்ல என்ன பண்ணு, நினைவுபடுத்து. இன்னைக்கு இதை கேட்டுட்டு மறந்து போகவே கூடாது. நான் நல்ல குயவன், என்னால் வணையக்கூடாத பாத்திரம் ஒன்றுமே இல்லை. 2வது ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி ஆண்டவர் பேசி சொன்ன காரியம், இந்த இடத்துல போதகர் நிற்கிறாங்க, நிறைய ஆடுகள். அந்த பக்கம் ஒன்று குட்டி போட்டிருக்கு, ஒரு 3 ஆடு. பாஸ்டர் பார்க்குறாங்க, பரவாயில்ல நிறையா இருக்குது அப்படின்னு. அடுத்து இந்த பக்கத்தில் என்ன பண்ணியிருக்கு, ஒரு ஆடு என்ன பண்ணுது, குட்டி போடுது. அப்போ அதனுடைய இலக்கத்தை இயேசு எனக்கு சொன்ன ஒரு காரியம், ஒரு வருடத்துக்குள்ளே ஒரு 100 ஆடு இருக்கிற ஒரு மெய்ப்பன் அதே அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வச்சுருப்பான். நான் மறுபடியும் சொல்லிட்டு உங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்படியாக, உங்களை உருவாக்கும்படியாக வந்திருக்கிற எல்லா சர்வீஸை போல் இதில் பிளஸ்ஸிங்லாம் இருக்காது, ஒன்லி டீச்சிங். கவனிங்க, என்ன இருக்கும், எவ்வளோ இருக்கும், அது 2 மடங்கு பல மடங்காக என்ன பண்ணும், பழுகி பெருகும். இப்போ அப்படியெல்லாம் இருக்குதா? அதே ஆள், அதே நபர், அதே மக்கள், அதே கூட்டம் அப்படியே என்ன பண்ணும், இருப்போம். அப்போ ஒரு சபையில் நீங்கள் காணிக்கை கொடுக்கிறது நிமித்தம் சபை வளர்ச்சி, சபையின் ஒவ்வொரு காரியங்களுக்கு அது ஏதுவாக இருக்கும். அதே ஆத்துமா சபைக்குள் ஆத்துமாக்களை அழைத்து வரும் பொழுதுதான் அந்த விசுவாசி தேவனுக்கு ஏற்ற பாத்திரம். நான் சொல்லுகிறது புரியுதா? அவன் சரியான ஆத்துமாக்களை சபைக்கு அழைத்து வரும் பொழுதுதான் பரலோகம் உங்களுடைய பலனி நிமித்தம் ஆண்டவர் உங்களை ரட்சித்ததற்கான சரியான ஒரு பயன். புரியுதா உங்களுக்கு? நீங்க ஆத்துமாக்களை கொண்டு வரும் பொழுது பரலோகம் மகிழ்ச்சி அடையும். நீங்கள் போடுகிற காணிக்கை சபையின் வளர்ச்சி, சபையின் சகல காரியங்களுக்கும் அது பயன்படுகிறதா இருக்கும். நீங்கள் ஆத்துமாக்களை கொண்டு வரும் பொழுது பரலோகம் அதை என்ன பண்ணும், கவனிக்கும். ஆகையால் இந்த ஆத்துமாக்களை கொண்டு வருவதில் என்னென்ன காரியங்களை தவறி இருக்கிறீர்கள்? ஒன்று என்னது, வசனங்கள் எவ்வளோ கேட்டாலும் என்ன பண்ணாது, அது உள்ள நிற்கிறதே இல்லை. அது அழகாக ஆண்டவர் எனக்கு கோடித்து காட்டினார். அப்போ அந்த பாத்திரம் வெடிப்பாக இருக்க இது என்னுடைய தன்மைகளை குறித்து பேசும்பொழுது சொன்னார், நீங்கள் ஆராதனை பண்ணும்பொழுது இதெல்லாம் பார்த்து நினச்சேன், ஆண்டவர் இவ்வளோ பக்தியாக இருக்காங்களே, இவங்கள்ட்ட போய் இந்த காரியத்தை சொன்னால் என்ன விரட்ட மாட்டாங்களா அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், இந்த பக்தியெல்லாம் பாட்டு ஆராதனையில் தான் இருக்கும். ஒருத்தரும் காஸ்பல் அறிவிக்கிறதுல என்ன பண்ணாது. நாங்கள்லாம் நிறைய அறிவிக்கிறோம் தம்பி, உங்களுக்கு என்ன தெரியும்? சரி, கவனித்துக் கொள்ளுங்க. ஆகையால் இவைகளை கொடுத்திருக்கிறார். இதை குறித்து என்ன பண்ணோம், வேகம் என்ன பண்ண போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு வேதாகமம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5:7. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, உம்முடைய கிருபைக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை இன்றைக்கு ஜீவன் பெறத்தக்கதாக ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அது ஸ்திரப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவருடைய கரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும். வசனத்தின் ஆசீர்வாதங்கள் என்னதென்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக இருதயத்தை திருப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய சிந்தைகள் பலனடையட்டும், ஜீவ வல்லமையினால் பலனடையும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்திக்கும் இந்த வார்த்தைக்கும் விரோதமாய் இருக்கிற மந்தங்கள், சோர்வுகள், இருதயத்தை தகப்பனே திருப்புகிற எல்லா வல்லமைகளும் கட்டப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறேன். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய நிறைவு வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் மண் என்பதை நினைவு கூறுகிறேன். எங்கள் ராஜாவாகிய கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கு நம்முடைய கவலைகளை இயேசு மேல் வைத்து விட வேண்டும். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு கவலைகள் இருக்குங்க. குடும்ப ரீதியா வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு தேவைகள், சில வேளைகளில்
நமக்கு 5000 ரூபா கூட வருமானம் இருக்காது. 8000 10,000த்துக்கு செலவு இருக்கும். ஏதோ மெடிசன் செலவு இருக்கும், ஏதோ குடும்ப செலவு இருக்கும், பிள்ளைகள் குறித்த தேவைகள் இருக்கும். இது நிமித்தம் சில வேளைகளில் சோர்ந்து போவோம். இதை என்னால் சமாளிக்க முடியல ஆண்டவரே, இந்த காரியத்தில் என்னால் ஒன்றும் செய்ய முடியல ஏசப்பா, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு அந்த மனம் சோர்ந்து போகும், மனம் விழுந்து போகும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கவலை என்ன பண்ணுறேன், நான் உன்னை விசாரிக்கிறேன், உன் கவலையெல்லாம் என்ன பண்ணிடு, என்மேல் வைத்து விடு, உன் கவலை என்ன பண்ணு, என்மேல் வைத்து விடு. இன்றைக்கு நம்மள நிறைய வேலைகளில் சபைக்குள்ளே கண்ணீரோட பாரத்தோட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ போராட்டம் இருக்குது, ஆனாலும் இந்த சபையை விட்டு கடந்து போகும் பொழுது துக்கத்தோடே போவோம். அந்த துக்கம் மாறினது போல் இருக்காது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை என்ன பண்ணுறேன், விசாரிக்கிறேன், உன் கவலை என்ன பண்ணு, என் மேலே வைத்து விடு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு இவ்வளோ தேவை இருக்கு, அதை என்ன பண்ணு, என் மேலே வச்சுட்டு அந்த தேவையை நான் என்ன பண்ணுவேன், பார்த்து கொள்ளுவேன். இன்னைக்கு நிறைய வேளைகளில் வியாதி தேவைகள் இருக்கு, அந்த மாதத்தை தேவனிடத்துல பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. என் குடும்பத்தை என்ன பண்ணுங்க, பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க என்ன பண்ணுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கன்னு தெரியும் இல்லையா? சண்டே கிளாஸ் இந்த பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சபையினுடைய நிறைய கிளீனிங் ஒர்க் இருக்கு, தம்பி இந்த வேலையை என்ன பண்ணு, நீ பொறுப்பெடுத்துக்கொள். ஏன் அப்படின்னா அதை குறித்து போதகருக்கு கவலை இருக்காது. அவர் வரும் பொழுது அந்த காரியத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, ஒழுங்கு செய்து கிரமமா, அதாவது நேர்த்தியா முடிச்சிருப்பாங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அப்போ நம்மளுடைய குடும்பங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். நான் என் குடும்பத்திற்காக என்னுடைய தேவைக்காக நான் துக்கிக்காதபடி அவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, என் மேல வச்சிரு, நான் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன். உன் பிள்ளையை நான் பாதுகாக்கிறேன், உன் பிரயாணத்தை நான் பாதுகாக்கிறேன், உன் தேவைகளை நான் என்ன பண்றேன், சந்திக்கிறேன். பொறுப்பெடுத்து கொள்ளுகிற கர்த்தராய் இருக்கிறார். அதாவது என் பாரங்களை ஏற்றுக்கொண்டு எனக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இது ஒரு சபைக்கு முன்பாக இல்லை, ஒரு சபையில் வந்திருக்கிற பாரமுள்ள ஒரு பாத்திரம், ஒரு கவலையோடு இருக்கிற பாத்திரத்தினுடைய செயல். சரி, நம்மளை பொறுப்பெடுத்து கொள்ளுகிறார், நமக்கு நன்மை செய்கிறார், நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை செய்கிறார். அப்போ ஒரு மனிதன் பொறுப்பெடுத்து கொள்ள, இல்லை ஆண்டவர் என் கவலையை விசாரிக்கணுங்க, எனக்கு அற்புதம் செய்யணும் அப்படின்னா அவன் எப்படி இருக்கணும், அவனுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும். கவனிங்க, இன்னைக்கு நம்மளுடைய கவலை என்ன இருக்குன்னா, பிள்ளையுடைய படிப்பின் தேவை, பிள்ளையுடைய ஆசீர்வாதம், இல்லை என் வீட்டில் சில கடன் இருக்குங்க, இல்லை என் வீடு கட்டுமான பணி இருக்குது, எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைச்சா நல்லா இருக்கும், என் பிள்ளைக்கு இந்த காரியத்தில் இப்படி இருந்தால் என்ன பண்ணும், நல்லா இருக்கும். இது கவலையா இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு பாத்திரத்திற்கு ஒரு கவலை இருக்கணுங்க. இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாகணும். அல்லேலூயா. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், அதை குறித்து ஒரு கவலை இருக்கணும். இன்னும் நம்முடைய கிறிஸ்துவ பிள்ளைகளே இன்னும் ஜெபிக்க தெரியாத பிள்ளைகள் இருக்கிறதே, அதற்காக ஒரு ஆத்துமா கவலைப்பட வேண்டும். சபைக்குள் பல தடவை ஒவ்வொரு வாரமும் வந்து வேதத்திற்கு கீழ்ப்படியாத ஆத்துமா இருக்குதே, அதற்காக கவலைப்பட வேண்டும். என் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு சொல்றீங்கல்ல, அதற்காக கவலைப்பட வேண்டும். என் குடும்பம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் திறப்பலன்னு ஜெபம் பண்ணலங்க, ஐயோ அதற்காக கவலைப்பட வேண்டும். என் குடும்பத்தில் எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நற்கிரியைகளிலும் கனி உள்ள வாழ்க்கையிலும் வளராம இருக்குதே, அதற்காக கவலைப்பட வேண்டும். ஆனாலோ நம்முடைய கவலை எதை குறித்து இருக்கிறது என்றால், இதோ இம்மைக்கான காரியங்களை குறித்து கவலையாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ இம்மைக்காக கர்த்தரை தேடினாய் என்றால் நீ யாராயிருக்கிற, அமைதியா இருக்கணும். இம்மைக்காக கர்த்தரை தேடினால் பரிதவிக்கப்பட்டவர்கள். எப்படிப்பட்டவங்க? பரிதவிக்கப்பட்டவர்கள். அப்ப கவனித்து பாருங்க, ஆண்டவருக்கு ஒரு பாரம் இருக்குது, ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்குது, ஆண்டவர் கல்வாரியில ஏறினதற்கு ஒரு பிரதான நோக்கம் இருக்கிறது. இந்த பூமியின் அனைத்து இடங்கள்ல என்ன பண்ணுங்க, என் சுவிசேஷத்தை அறிவிங்கள், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் எப்படி இருக்கிறாராம், சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதனால சொல்றாரு, உங்க கவலை தேவனுக்கு ஏற்ற கவலையாய் மாறட்டும், தேவனுக்கு பிரியமான ஒரு கவலையாய் மாறட்டும்.
அப்படிப்பட்ட கவலைக்கு உங்களை என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. யோசித்து பாருங்க, சில இடங்கள்ல கேள்விப்படுறோம், அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம். ஏன்? கடன் பிரச்சனை. ஏன் அவங்களுடைய வாழ்க்கையில வாழ முடியலன்னு என்ன வருது தெரியுமா? இந்த வேதாகமம் ஜீவனுள்ள வார்த்தை. யாரால முடியலன்னு சொல்லுதோ நீ வாழலாங்கிறத என்ன பண்ணுது, கற்றுக் கொடுக்கிறது. உன்னால இதுக்கு ஜெயம் கிடைக்கும், இந்த காரியத்துல நான் உனக்கு உதவி செய்வேன் என்று என்ன பண்ணுகிறது, பலன் ஓட்டுகிறது. எத்தனை பிள்ளைகள் இதை அறிந்திருந்தும் இதில் பலனடையாமல் விழுந்து போகிறாங்க. யோசித்து பாருங்க. ஆனா நம்மளுடைய கவலை எப்படி இருக்குது? ஐயோ, என் குடும்பத்துல இன்னைக்கு தேவை நடக்கலைங்க, என் குடும்பத்துல எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படலையே, இப்படிப்பட்ட கவலை வரல. என் தேவைகள் என்னுடைய ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளதான் நம்ம கவலை என்ன பண்ணுது, ஓடிக்கொண்டிருக்குது. அப்போ முதலாவது கவலை எதை குறித்து இருக்க வேண்டும்? நான் சர்ச்சுக்குள்ள வந்துட்டேன், மனம் திரும்பிட்டேனா? எடுத்துக்கொள்ளுங்க மத்தேயு 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. நம்முடைய மனம் திரும்புதல் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா, நல்ல கவனிங்க, சர்ச்சுக்குள்ள வர்ற அளவுக்கு மனம் திரும்பிட்டோம், பாட்டு பாடுற அளவுக்கு மனம் திரும்பிட்டோம், சர்ச்சுக்குள்ள டைமுக்கு வர்றதுக்கு மனம் திரும்பிட்டோம். நன்று அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தேவ சமூகத்துல காத்திருப்பதற்கு மனம் திரும்பிட்டோம். ஆனாலும் இந்த மனம் திரும்புதல் எந்த ஆத்துமாவையும் ரட்சிக்கவே இல்லை. அப்போ என்ன, என்னுடைய மனம் திரும்புதல் இன்னொரு படி என்ன பண்ணணும், மேலே ஓங்கி எழும்ப வேண்டும். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, என்னுடைய மனம் திரும்புதல் இன்னும் குறைவாகத்தான் இருக்கிறது. ஐயா, நான் சர்ச்சுக்குள்ள இருந்து வெளியே இருந்தேன், நான் மனம் திரும்பினேன், இயேசுங்கிற ரட்சகரை அறிந்தேன், நான் சபைக்குள்ள வந்துகிட்டேன், ஆனா இந்த மனம் திரும்புதல் போதாது. ஒரு மனிதன் 10 வருடமாக 1ஆம் கிளாஸ் படிச்சா அவனை என்ன சொல்லுவோம்? அவனுக்கு படிப்பே, சத்தமா சொல்லுங்க, அவனுக்கு என்ன வரல, படிப்பே வரல. 10 வருஷமா சபையில விசுவாசியாவே இருந்தோன்னா அவன் என்ன ஆகல, மனம் திரும்பல. அவன் என்ன பண்ணல, மனம் திரும்பல. அப்ப யோசிச்சு பாருங்க, 10 வருஷமா நான் சர்ச்சுக்குள்ள இருக்கேங்க, எப்படிதான் இருக்கிறேன், நான் வர்றேன், என் பிள்ளை வருது, அவ்வளவுதான். இது தேவனுக்கு போதாது. அப்ப என் மனம் திரும்புதல் என்ன பண்ணல, மாறல. பைபிள்ல பிலிப்ப சொல்லப்பட்டிருக்கு, அவன் சமாரியா பட்டணத்துக்குள்ள போனான், பட்டணத்துக்கே சந்தோஷம் உண்டாயிட்டான். வசனம் உங்களை மற்றவர்களுக்கு சமாதானத்தின் பாத்திரமா வச்சிருக்கு, மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வைத்திருக்கிறது. அப்ப கவனிச்சு பாருங்க, என்னுடைய மனம் திரும்புதல் இந்த அளவுக்கு தாங்க இருக்கு, இதை தாண்டி என்ன பண்ணல, வளரல. அப்ப நீங்க உடைந்த பாத்திரமாய் காணப்படுறீங்க. அதனாலதான் உங்களுடைய மனம் திரும்புதல் சர்ச்சுக்கு வருகிற ஒரு பகுதியாய் இருக்கிறது. இதை பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு மூல உபதேசத்தை மீண்டும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, உபதேசிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் பலமான அல்ல, பாலை உண்ணத்தக்கதாக ஒரு குழந்தைகளை போல இருக்கிறீங்க. எபிரேயர் 5:12 அந்த வசனம் இருக்குது. அப்ப கவனிச்சு பாருங்க, நாம் அப்படி அல்ல, வர 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 என்ன பண்ணணுமா, வளர்ச்சி அடைகிறவர்களாய் காணப்படணும், மாற்றம் உண்டாகணும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்ப கவனிச்சு பாருங்க, எத்தனை இடங்கள்ல நம்ம கூட்டங்களை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இன்னும் நம்முடைய மனம் திரும்புதல் இதை தாண்டி என்ன பண்ணல, வளரல. எத்தனை வேளைகளில் யோசிச்சு பாருங்க, நாங்க குடும்பமா உபவாசம் பண்றோம், குடும்பமா 1 மணி நேரமா தேசத்துக்காக ஜெபம் பண்றோம், என் சபையின் வளர்ச்சிக்காக நான் நித்தமும் டெய்லி 1 மணி நேரம் ஒதுக்கி இருக்கிறேன். இப்படிப்பட்ட மனம் திரும்புதல் வந்திருக்கா? நிறைய வேளையில சொல்றேன், எனக்கு டைம் இல்லைங்க, ஐயோ நான் ரொம்ப பிஸி, எனக்கு இவ்வளவு வேலை இருக்கு, என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? ஐயோ, வேதம் சொல்லுகிறது, நீ சபையின் விசுவாசியா இருந்தால் ஒரு சபைக்கு நீ ஒரு தூணாய் இருக்கிறாய். உன்னுடைய காரியங்களில் இந்த சபை நீ தாங்கி பிடிக்காவிட்டால் எப்படி ஆத்துமாக்களுடைய அறுவடை இருக்கும்? அதான் நான் சொன்னேன், நீ போடுகிற காணிக்கை இந்த சபையின் கட்டிட வளர்ச்சி பராமரிப்பின் வளர்ச்சிக்கு பயன்படும். ஆனால் சபை பரலோகத்தை அசைக்க வேண்டும் என்றால் ஆத்துமா அறுவடை குறித்து உனக்கு என்ன இருக்க வேண்டும், பாரம் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அப்போ பரலோகத்தை மகிழ்விக்கிறக்கல்லவா நீங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். பிதாவின் வலது பார்சத்தில் இயேசு நித்தமும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரே, அப்போ உங்களை குறித்து அவர் என்ன ஃபீல் பண்ணுவாரு? யோசித்து பாருங்க. அப்ப என் மனம் திரும்புதல் எப்படி இருக்குன்னா, ஒரு 1ஆம் கிளாஸ் பிள்ளை எப்படி வந்திருக்குமோ
அதே பகுதிகளில் தான் என்ன பண்றேன், கடந்து வந்திருக்கிறேன். என் மனம் திரும்புதல கர்த்தர் இன்னும் என்ன பண்றாரு, அதிகமா எதிர்பார்க்கிறார், அதிகமா எதிர்பார்க்கிறார். நான் இன்னும் ஜெபம் பண்ணணும், இன்னும் ஜெபம் பண்ணணும், இன்னும் ஜெபம் பண்ணணும். என் ஜெபம் என் குடும்பத்தை ரட்சிப்பில் நடத்த வேண்டும். முதலாவது மனம் திரும்புதல், என் குடும்பத்தை என்ன பண்ணணும், என் குடும்பம் ஒரு தேவாலயம் போல இருக்கணுங்க. வசனம் சொல்லுகிறது, நீ தேவன் வாசம் செய்கிற என்னவா இருக்கு, ஆலயமா இருக்கு. யோசித்து பாருங்க, வாரத்திற்கு ஒரு முறை உபவாசிக்கிறீங்களா குடும்பமா? இது கட்டாயம் இருக்கணும். வாரம் ஒரு முறை, ஒரு சனிக்கிழமையோ இல்ல ஒரு வெள்ளிக்கிழமையோ குடும்பமா இருந்து 1 மணி நேரம் தரித்திருந்து ஜெபிக்க வேண்டும் இரவு. ஏன்னா ஒரு சபையில என்னெல்லாம் கூட்டம் நடக்குதோ அது உங்களுடைய வீடுகள்ல இருக்கணும். அப்பதான் அது சரியான ஆலயம். நம்ம நினைக்கிறோம் நான் ஆலயம் தாங்க, கர்த்தர் எனக்குள்ள வாசம் செய்கிறார். உண்மையில் அது தவறு. நான் ஆலயமா இருந்தா இந்த ஆராதனைக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறேனோ இதே போல என் வீட்டுல வாரத்துல ஒரு நல்ல கவனிங்க, குடும்பமா சர்ச்சுக்கு போய் வந்திருக்கிறான். சிலர் வராம கூட இருக்கலாம், 4 பேர்ல 2 பேர் வந்திருக்கலாம். நல்ல கவனிங்க, குடும்பமா கல்யாண வீட்டுக்கு போயிடுவோம், குடும்பமா துணி கடைக்கு போயிடுவோம், ஒரு டூருக்கு கூட என்ன பண்ணிடுவோம், குடும்பமா போயிடுவோம். சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்துருப்போம், ஒரு நபர் பக்கத்துல ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்க வர்ற வரைக்கும் என்ன பண்ணுவோம், காத்திருப்போம். குடும்பமா சாப்பிட தெரியுது, குடும்பமா டூருக்கு போக தெரியுது, குடும்பமா கல்யாண வீட்டுக்கு போறோம், குடும்பமா என்னென்னலாமும் செய்கிறோம். ஆனால் குடும்பமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதுல என்ன பண்ணல, மனம் திரும்பல. ஆண்டவர் இதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் இதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். யோசித்து பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவர் வாசம் செய்கிற, அவர் தங்குகிற, அவரை மகிமைப்படுத்தக்கூடியது உங்கள் ஆலயம். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டை தேவனுடைய ஆலயமா வச்சிருக்கிறீங்க? அவங்க ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேருக்கு கை கொஞ்சம் தான் வருது, அதாவது கொஞ்சம் ஆலயம். எப்படிப்பட்ட ஆலயம்? எங்கள் ஆலயம் வந்து கொஞ்சம் ஆலயம். இப்போ இதில் பாஸ் ஆகிட்டாங்கல்ல, அடுத்ததில் ஃபெயில் ஆவாங்க பாருங்க. அடுத்தது ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? மத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனம், அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆலயத்தினுடைய அடுத்த தன்மைகள், அதாவது ஒரு மனிதன் கனி கொடுக்கிற லைஃப்ல இருக்கணும். அவன் கனி கொடுக்கலன்னா அதை குறித்து கவலைப்படணும். அவன் கனி கொடுக்கலன்னு என்ன பண்ணணும், அதை குறித்து கவலைப்படணும். அங்க சொல்லியிருக்கு மத்தேயுல, ஒரு மனிதன் கனி கொடுக்கணுமா, அப்பந்தான் அவன் மனம் திரும்பிட்டாங்கிறக்கு அடையாளம். இப்ப கனி கொடுக்கிற வாழ்க்கைன்னா நம்ம கிட்ட சுரண்டி பார்த்தாலும் என்ன பண்ணாது, கிடைக்காது. நம்ம கிட்ட இருக்கிற கனி என்னன்னு சொல்றேன் பாருங்க. சில கார்கள்ல, இந்த பழைய அம்பாசிடர் கார்ல பிளாஸ்டிக்ல கிரேப்ஸ் தொங்கும். நிறைய பேர் பார்த்தவங்க ஒரு இல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். சிலவங்க பார்த்துருப்பீங்க, அந்த காரில் அந்த பிளாஸ்டிக்கில் என்ன தொங்கும், அந்த கிரேப்ஸ் தொங்கும். இப்போ கவனித்து பாருங்கள், அந்த கிரேப்ஸு 5 வருடங்கள் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும். அதில் நறுமணம் வருவதில்லை, அது அழுகியும் போகாது, அப்படியே தான் என்ன பண்ணும். இப்போ நம்மளுடைய கனி எப்படி தான் இருக்கும், 10 வருடம் ஆனாலும் உள்ளே வந்து ஸ்தோத்ராண்டவரே, ஸ்தோத்ராண்டவரே, ஆண்டவரே, ஏதோ இந்த மிளகா கடிச்ச மாதிரி 2 வாட்டி உச்சி போட்டுட்டு என்ன பண்ணுவோம், ஆண்டவரே நீர் இறங்குவீராகப்பா, இன்றைக்கு ஆராதனை ஆசீர்வதிப்பீராகப்பா, இந்த ஆராதனையில் உம்முடைய வல்லமை. இதை என்ன, இதுதான் நம்மகிட்ட இருக்கிற கனி. கனின்னு என்ன தெரியுமாங்க, நான் எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கிறேன், எல்லாரிடத்துலையும் எப்படி இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன். என் அன்பின் அடையாளம் என்ன, என் எதிராளியினுடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபம் பண்ணி அவர்களை எல்லாம் என் தேவாலயத்தில் கொண்டு வந்து அவர்களையும் கர்த்தருக்குள்ள நடத்தியிருக்கிறேன். இப்போ ஒரு அல்லேலியா போடுங்க பார்க்கலாம். அவ்வளோ பேருக்கும் ஊரில் அவ்வளோ பேருக்கும் எதிராளியாக இருந்தாவ கஷ்டம்தான். அப்போ கவனித்து பாருங்க, இந்த இடத்துல சொல்லுகிற அடுத்த கனியுள்ள வாழ்க்கை. சரி, கனியுள்ள வாழ்க்கையின் தன்மை என்ன, கனியுள்ள வாழ்க்கையின் தன்மை என்ன? கனி உள்ள வாழ்க்கை ஒருத்தனுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும்னு இப்போ சொல்றேன் பாருங்க. இந்த இதுல நம்ம எப்படி இருக்கிறோம், அங்க சொல்லப்பட்டிருக்கு கனி உள்ள வாழ்க்கை. வேதத்துல எடுத்துக்கொள்ளுங்க, மத்த யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். யோவான் 15:7 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களின் இந்த இடத்துல கனி உள்ள வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு என்ன பண்ணப்படும். நல்ல கவனிங்க, நீங்கள் என்னிலும் அப்படின்னு என்ன அர்த்தம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு மனிதன் சபைக்கு
என்ன வார்த்தை? இப்போ எல்லாருக்கும் பைபிள் தெரியும், எல்லாரும் பைபிள் படிப்போம், பைபிள் கீழ்ப்படிப்போம். உங்களை குறித்து ஒரு பிரதான திட்டம் இருக்கும். இங்கே நிற்கிற என் பேர் ராஜ்குமார், என் பேரை குறித்து ஒரு திட்டம் இருக்கும். இதில் இருக்கிற சின்ன பிள்ளைகளை குறித்து இருக்கும், இதில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை குறித்து இருக்கும். ஒவ்வொருவரை குறித்து ஓன ஒரு திட்டம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு விஷயம், ஒரு பிள்ளைகளுக்கு, ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம் இருக்குல்ல. என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை வந்து நல்ல ஒரு ஸ்கூலில் டீச்சர் ஆகணும், என் பிள்ளை கவர்மெண்ட் அதிகாரியாக மாறணும் இருக்குல்ல விருப்பம். இதே போல நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும், எல்லாரையும் குறித்து ஒரு பிரதான திட்டம் இருக்கும். ஒருவனுக்கு ஜெபிக்கிறதுக்காக தேவன் தெரிந்து கொண்டிருப்பார், ஒருவனை சர்ச்சுக்கு ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வருகிறதா வைத்திருப்பார், ஒருவனை சபை கிளீன் பண்றதுக்காக வைத்திருப்பார். இது இயேசுவின் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவனை என்ன பண்ணிருப்பார், மேடை போட்டு பேசுறதுக்காக வச்சிருப்பார், இன்னொருவன் வச்சிருப்பார் தெரு தெருவா இறங்கி இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார், அந்த ஆத்தும பாரத்தை கொடுத்திருப்பார். எத்தனை பேர் இப்போ இந்த திட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பீஸ் பேருக்கு. அப்ப கவனிங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. அப்போ ஒருத்தன் இந்த திட்டத்துக்குள்ள இருந்தா அவன் கேட்கறது என்ன பண்ணப்படுமா? அதுக்கும் வார்த்தையை காணும். அவனுக்கு என்ன பண்ணப்படும்? அது செய்யப்படும். அப்போ நான் இயேசுக்குள்ளே இல்லை அப்படின்னா எப்படி செய்யப்படும்? இன்னைக்கு சொல்றோம், சர்ச்சுக்குள்ள வர்றோம், ஜெபம் பண்றோம், ஆண்டவரே அது நடக்கட்டும் இது நடக்கட்டும். அவர் சொல்றாரு, நான் உன்னை விசாரிக்கிறேன். எப்ப விசாரிக்கிறார் தெரியுமா? நீங்கள் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது. ஒரு மனிதன் நிலைத்திருக்கிறன்னு சொல்றான், சர்ச்சுக்கு கரெக்டா வந்து சர்ச்சிலுடைய காரியங்கள்ல கலந்து கொண்டு இல்லைங்க. அவர் ஒவ்வொருவரையும் குறித்து தனிப்பட்ட ரீதியா என்ன வச்சிருப்பாரு? ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வச்சிருப்பார். தனிப்பட்ட ரீதியா ஒரு சின்ன பிள்ளைன்னா அதை குறித்து, அந்த நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா நாகமானுடைய குஷ்டத்தை எலியா குணமாக்கினார். எலிசா என்ன பண்ணாரு? அங்க போய் முங்க சொன்னாரு அப்படின்னு இருக்கும், நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க. ஆனா அந்த எலிசாவை அடையாளம் காட்டினது அவன் வீட்டுல இருந்த அடிமை பெண். அந்த இடத்துல என்ன தேவ சித்தம் செய்யணுமோ அதை செய்தால். யோசித்து பாருங்க, உங்க பிள்ளைகள் நித்தமும் தேவ சித்தம் செய்யறாங்களா? நீங்க அப்படி தேவ சித்தத்திற்கு போறீங்களா? உங்களுடைய அறுவடையின் பலன் என்னவா இருக்கிறது? எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஒளி விளக்கா இருந்திருக்கிறீங்க? ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதியாகமம் 12:2, நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஆமாங்க, ஒரு வியாதிஸ்தனுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். ஒருத்தன் கடன்ல இருந்து வாழ முடியாம இருக்கிறானா அவனுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும். ஒரு மனிதனுடைய குடும்பத்துல சண்டை போராட்டம் டைவர்ஸுக்கு நேராக இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தை சேர்ந்து வாழத்தக்கதாக, அந்த குடும்பம் மகிழ்ச்சி அடைய நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். இதுதாங்க கிறிஸ்தவனின் கனி உள்ள வாழ்க்கை. இதை தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, இந்த மந்தை பழுகி பெருக நான் விரும்புகிறேன். இந்த மந்தை பழுகி பெருக விரும்புகிறேன். அப்ப மந்தை எவ்வளவு அழகா வேலை செய்யணும். யோசித்து பாருங்க, நாம் இன்னைக்கு மலட்டு கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிறோம். 5 வருடம் ஆனாலும் சாதா வீடு கட்டட வீடா மாறுது. பைக்ல வந்த நான் கார்ல வர்றேன், ஆல்மோஸ்ட் என்கிட்ட நல்ல ட்ரெஸ் இல்லை, இப்ப நல்ல ட்ரெஸ் வந்துருச்சு. நான் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இல்லைங்க, உண்மையான ஆசீர்வாதம். என் மூலமா எத்தனை பிள்ளைகள் நித்திய ஜீவனுக்குள் கடந்து போகிறார்கள். அந்த மெய்யான இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, சகல ஜனங்களுக்கும் நீ என்ன குறித்து என்ன பண்ணு, பேசு, சொல்லு. அவனுக்கு நீ ஆசீர்வாதமாயிரு. கனி உள்ள வாழ்க்கையின் அடையாளம் தான் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ. நம்ம இப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? காம்பவுண்டு கிறிஸ்தவர்கள். என்ன கிறிஸ்தவர்கள்? காம்பவுண்டு கிறிஸ்தவர்கள். இந்த 4 செவத்துக்குள்ள இருந்துட்டு என்ன பண்ணுவோம்? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே அப்படின்னு என்ன பண்ணுவோம்? பாட்டு பாடி கைதட்டி இந்த 2-3 மணி நேரம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிடும்? கறி சாப்பாடு அழைக்குது அப்படின்னு என்ன பண்ணிடும்? நேரே சாப்பாட்டு பக்கம் போயிடும். அங்கே ப்ரெஷர் குக்கர் விசில் விடுதோ இல்லையோ, நமக்கு என்ன ஓடிட்டு இருக்கோம்? ப்ரெஷர் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த வாசலை தாண்டி போன உடனே ஆண்டவருடைய எண்ணங்களும் ஆண்டவருடைய விருப்பங்களும் மறந்துட்டானால் நாம் எப்படி நம்மளுடைய கவலை தேவனுக்கு பிரியமா இருக்கும்? யோசித்து பாருங்க. அப்ப தேவன் விரும்புகிற ஒரு விருப்பம் என்னவென்றால், நாம் தேவனுடைய சித்தம் செய்யணும். அது கனி உள்ள வாழ்க்கை. ஒவ்வொருவரையும் குறித்து என்ன இருக்கும்? சிலவங்களுக்கு நல்ல பாட வரும், சிலவங்களுக்கு வாசிக்க வரும், சிலவங்களுக்கு கூட்டத்தில் இருந்தால் நல்லா கைதட்டி பாட வரும். ஐயோ, என் டேலண்ட் உங்களுக்கு கிடையாதுங்க. இல்லைங்க, எனக்கு கிடையாது. ஆண்டவர் அதை எனக்கு என்ன பண்ணல, கொடுக்கவே இல்லை. அப்போ கவனித்து பாருங்க, எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்காங்க? அவங்க ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களாம் அபிஷேகமே பெறலையா? இப்போ தான் 6ஆம் கிளாஸில் உள்ள பிள்ளைகளை கொண்டு விட்டுருக்கீங்க.
பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்விக்கு என்ன பண்ண தெரியுமா? என்னடா இவன் அன்னைக்கு விட்டுக்கிட்டு ஏதோ வந்து பேசுவான்னு பார்த்தா நம்மளே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான். சரி, உங்களுக்கு அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள்ங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. சரியா? நீங்கள் எல்லாரும் என்ன பெற்றிருக்கிறீங்க? ஆயத்தம் சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் சொல்லுங்க. நான் அபிஷேகம். யாருக்கெல்லாம் வர இருக்கு அவங்க அல்லையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சர்ச்சில் இருக்கிறீங்களா, கல்யாண வீட்டு விருந்துக்கு வந்திருக்கீங்களானே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சோறு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? போட மாட்டாங்க. எடுத்து படிங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 11வது வசனம் எடுத்து படிங்க. 1 கொரிந்தியர் 12:11. இந்த இடத்துல சொல்றீங்க, இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு என்ன பண்றாரு? பகிர்ந்து கொடுக்கிறார். இவைகள் எல்லாம் அப்படின்னா அதுக்கு முன்னால என்ன பண்ணணும் பார்க்கணும். கொஞ்சம் வரங்களா எழுதியிருப்பாரு. தீர்க்க தரிசனம் எழுதியிருப்பாரு, குணமளிக்கிற வரம் எழுதியிருப்பாரு, போதிக்கிற வரம் எழுதியிருப்பாரு, பாஷைகளை வியாய்க்கான பண்ணுதல் எழுதியிருப்பாரு, அந்நிய பாஷை எழுதியிருப்பாரு. இதெல்லாம் என்னது? வரம். ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆத்துமாவுக்குள்ள இந்த 9ல் ஒன்ன வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப எல்லாருக்குள்ளயும் வர இருக்குதா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நம்பிக்கை வரலையா? வசனம் சொல்லுதுங்க, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வரத்தை வச்சிருக்கிறாரா. என்ன வச்சிருக்கிறாரு? அந்த வசனத்தின்படி அவனவனுக்கு என்ன பண்றேன்? பகிர்ந்து கொடுத்துருக்கிறேன். இதுல இருக்கிற யாரும் எனக்கு வரம் இல்லைங்க, எனக்கு டேலண்ட் இல்லை, எனக்கு திறமை இல்லைன்னு சொல்லவே முடியாது. என்ன வசனம் சொல்லுது? நான் எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கிறேன்? நீங்கள் இயேசுவே என் சொந்த இரட்சகர்னு சொல்லும் பொழுதே உங்களுக்குள்ளே ஆவியானவர் வந்து விடுகிறார். இந்த ஆவியானவர் அந்த 9ல் ஒன்றை பயன்படுத்தும்படியாக உங்களுக்கு ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு. ஒருவருக்கு அதான் சொன்ன இல்லையா, நல்லா செபிக்கிறதுக்கு, சிலவங்களுக்கு ஜெபக்குழு நடத்துறது, சிலவங்களுக்கு சிறு பிள்ளைகளை நடத்துறது, சிலவங்களை வாலிப பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறது. இப்படி ஏதோ ஒரு தாளந்துகளை உள்ள என்ன பண்ணி இருக்கிறாரு? கிருபையாய் வைத்திருக்கிறார். அது சிலருக்கு பாடல் மூலமாய் கிரியை செய்யும், போதிக்கிற மூலமாய் கிரியை செய்யும், ஜெபிக்கிற மூலமாய் கிரியை செய்யும், ஆலோசனை கொடுக்கிற மூலமாய் கிரியை செய்யும். யோசித்து பாருங்க. அவர் சொல்றாரு, நான் இப்படிப்பட்ட வரத்தை உனக்கு ஒன்று என்ன பண்ணியிருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். இப்போ விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறிய, கஷ்டம். சிலவங்க சொல்லுவாங்க இல்லையா, 3 நேரத்தில் இந்த மாத்திரத்தை காலை மதியம் இரவென்று போட்டால் இந்த காய்ச்சல் என்ன பண்ணிடும்? போயிடும். அதே போல் இந்த செய்தியை 3 நேரம் தொடர்ந்து கேட்டிங்கன்னா என்ன பண்ணிடும்? விசுவாசம் வந்துடும். அப்போ கவனிங்க, தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? மாற்றம். நம்ம கிறிஸ்தவர்கள்னா சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு முக்காடை போட்டுக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுவோம்? ஒரு பாட்டு உண்டு, மகிழ்வோம் மகிழ்வோம். அந்த பாட்டில் எப்படி இருக்குல்ல, சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். இப்போ உங்களை சின்ன வயசுல என்ன பண்ணிட்டாரா? பாட்டு தான் தம்பி பாடுவோம், உண்மையில எங்களை தெரிந்து கொண்டாராங்கிறது எங்களுக்கு என்னவா தான் இருக்கு? ஒரே டவுட்டாக தான் இருக்குது, குழப்பமாக இருக்குது. பாஸ்டர் ஊழியம் பண்ணுங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் போய் எங்கள் ஊழியம் பார்க்க, என் வீட்டில் என் வீட்டுக்கார் 20 வருஷமாக சொல்கிறார், ரசம் கூட வைக்க தெரியலடி உனக்கு. ரசம் வச்சா விஷம் வச்சோமே இருக்குது. புளியை கரைச்சி 2 மிளகை தட்டி போட்டு அப்படியே வச்சிருக்கிறான். இதை குடிச்சிட்டு போனேன்னா ஒரே வாய்வு. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. தேவன் உங்களை உயர்த்தும்படியாக, தேவன் உங்களுக்கு சகல ஞானத்தை கொடுக்கும்படியா என்ன பண்ணி இருக்கிறாராம்? தெரிந்து கொண்டிருக்கிறார். அதான் சொல்றாரு, நீ மனம் திரும்பிட்ட முதல்ல என்ன பண்ணு? சர்ச்சுக்குள்ள வர்ற கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ற அளவுக்கு என்ன பண்ணு? ஒரு மனம் திரும்புதல். அடுத்தது கனி கொடுக்கிற மனம் திரும்புதல். அடுத்தது உன் வாழ்க்கை வரங்கள் இருக்கு, அந்த வரத்தை என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். நான் நிலைத்திருத்தல். இது என்ன பண்ணணும்? கிரியேட் செய்யணும். இது தேவன் ஒவ்வொரு மனிதனோடு என்ன பண்றது? விரும்புகிற ஒரு காரியம். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம். எடுத்துக்கொள்ளுங்க. பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ எங்க சொல்லியிருக்கு? எண்ணில் கனி கொடுக்கிற. அப்படின்னா
இயேசுவோடு ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, ஒரு சபை விசுவாசிக்கு உறவு இருக்க வேண்டும். உறவு, அந்த உறவு ரொம்ப முக்கியம். ஒரு கிறிஸ்தவனுக்கு இயேசுவோடு என்ன இருக்கணும்? உறவு இருக்கணுமா? உறவு இருந்தால் அங்கே என்ன உண்டாகும்? கனி உண்டாகும். உறவு இருந்தால் அங்கே என்ன உண்டாகும்? வளர்ச்சி உண்டாகும். அந்த உறவு தான் உங்களை இன்னும் என்ன பண்ணும்? கனி கொடுக்கிற பிள்ளைகளாய். அப்போ கவனித்துக் கொள்ளுங்க, நீங்கள் நித்தமும் கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்கிற ஒரு பாத்திரமா இருக்கணும். அதனால தான் சொன்னேன், இன்னைக்கு நம்மகிட்ட ஆண்டவரை நேசிக்கிறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. சரி, மறுபடியும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு VBSல அந்த பிள்ளைகள் போடுற சத்தம் மைக்கே இல்லாமல் என்ன பண்ணோம்? அலற அளவுக்கு கேட்க வைப்போம். சரி, கவனிங்க. ஒருவனுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே இயேசுவை நேசிக்கிறோமா அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்? அல்லேலூயா சொல்லிட்டோம். இயேசு உங்களை நேசிக்கிறாரா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நம்மளை நேசிக்கிறாரு. இப்ப எத்தனை பேருக்கு இயேசுவோட உறவு இருக்கு? அவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சந்தேகம் இருக்குது இப்ப சத்தம் போட்டவங்க மேல. கேட்டுருவோமா? அப்ப கவனிங்க, உறவு என்றால் என்ன? ஒரு கணவன் மனைவிக்கு உறவு, அதாவது அவர்கள் திருமணம் முடித்தாயிற்று, அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்துட்டு இப்போ 1 வருஷத்துக்குள்ள அவங்கள போய் என்ன கேட்பாங்க உறவினர்கள்லாம்? ஏதாவது விசேஷம் உண்டா? இப்போ அவங்களுக்கு 1.5 வருஷத்துல அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். நல்ல என்ன பண்றாங்க? சந்தோஷமா இருக்கிற ஒரு குடும்பம். கவனித்துக் கொள்ளுங்க, எனக்கு உறவு இருந்தால் வருடத்திற்கு ஒரு ஆத்துமாவையாவது கிறிஸ்துவின் சபைக்குள்ள என்ன பண்ணணும்? இப்போ உறவு இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை என்னன்னு சொன்னேன், அங்கே கொஞ்சம் சத்தம் கேட்குது, கவனிங்க. அப்போ உறவு இருந்தால் அவர் எனக்கு மணவாளனா இருக்கிறார், நான் மணவாட்டிய சபையா இருக்கிறேன். இது இணைந்திருந்தால் ஒரு நாள் அந்த மணவாளன் வரும் பொழுது திரளான பிள்ளைகளோடு இவன் என்ன பண்ணுவான்? கடந்து போவான். எத்தனை பேர் இதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஏன் கொஞ்சம் சத்தம் வந்து தெரியுமா? உனக்கு வேலை இல்லைடா, நாங்கள் ஏதோ சர்ச்சில் ஆசீர்வாதத்துக்கு வந்திருக்கிறோம், எங்களை கொண்டு வந்து அதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள், இப்படி ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு வேலையை நீயாடா பாப்ப? எப்படி தான் இருக்கிறோம்? இன்னும் கட்டப்பட்டு தான் இருக்கிறோம். யோசித்து பாருங்க. இது எதுக்கெல்லாம் காத்திருப்பீங்க தெரியுமா? இன்றைக்கு 1/2 கிலோ மட்டன் வாங்கி விட்டோம், ஒரு விசில் வைத்தால் அது வேகாது, அதை நன்கு விசில் வைத்து 3-4 விசில் வைக்க வேண்டும், அது வைத்தால் தான் வேகும். எத்தனை விசில் போயிருக்கு? இப்போ தான் 2 வந்திருக்கு. மணி 11 ஆயிடுச்சே, சீக்கிரம் வந்துடணும்ல பார்த்தேன், கரண்ட் போறக்கு முன்னாடி மசாலா அரைக்கணும்னு. யோசித்து பாருங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே கிறிஸ்தவர்கள் அம்மியில் அரைத்தார்கள். அன்றைக்கு ஜெபிக்க நேரம் கிடைத்தது. நடந்துதான் 1 கிலோமீட்டர்லேருந்து இங்கே வரைக்கும் என்ன பண்ணணும்? வரணும். அன்னைக்கு ஜெபிக்க நேரம் கிடைத்தது. இன்னைக்கு திருக்குனா மசாலா அரைச்சிரும், துணியை அள்ளி போட்டுட்டு சுவிட்சை தட்டினா என்ன பண்ணிடும்? அது துவைச்சி உலர்த்தி அப்படியே தொங்க மட்டும்தான் என்ன பண்ணணும்? போடணும். இவ்வளோ வேலையை செஞ்சோம். இப்போ நமக்கு என்ன இல்லை? டைம் இல்லை. எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம். அங்கே பார்த்தீங்கன்னா அடிபைப்பில் தண்ணி எடுத்து வீட்டுக்கு என்ன பண்ணணும்? கொண்டு போகணும். இந்த தெரு முக்கில் ஒரு அடிபைப் போட்டிருக்காங்கன்னா அடுத்த 15-20 வீட்டுக்கு அந்த பக்கத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு அடிபைப் போட்டிருப்பாங்க. இந்த பக்கம் பாதி மக்கள் இங்கே போய் பிடிக்கும், அந்த பக்கம் பாதி. இவ்வளோ அடித்து தண்ணி எடுக்கிற மக்களுக்கு என்ன இருக்குச்சு? இன்னைக்கு என்ன பண்ணிட்டு உள்ள மோட்டரை போட்டோன்னு என்ன பண்ணிடும்? குளிக்கிற இடத்துல கூட குனிஞ்சு தண்ணி ஊற வேண்டாம், இப்படி திருக்கணும், என்ன வந்துடும்? தண்ணி கட 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 கடான்னு மழை பெஞ்ச மாதிரி என்ன பண்ணும்? ஷவரில் வந்துடும். இது வேற, வெண்ணி தண்ணி வேற, அதையும் என்ன வந்துருச்சு? உள்ளே வந்துருச்சு. இப்போ என்ன இல்லை? காலையில் பிறப்படுறக்கே நேரம் ஆயிடுச்சு. அடிபைப்பில் தண்ணி எடுத்துகிட்டு வரும்பொழுது நேரம் இல்லை. இந்த ஊரில் குளிக்கிறதுக்கு குளத்துக்கு போயிருப்போம், அன்னைக்கு நேரம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன இல்லை? அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? சோம்பேறி கிறிஸ்தவர்கள். எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்? இன்னைக்கு தான் உங்களை திட்ட முடியும். என்ன கிறிஸ்தவர்கள்? புரிஞ்சா சோம்பேறி கிறிஸ்தவர்கள்னு? வேலையில் ஃபாஸ்ட்டு, வெளியே போகிறதுல ஃபாஸ்ட்டு, படிக்கிறதுல ஃபாஸ்ட்டு, வருமானத்தில் ஃபாஸ்ட்டு, ஆனால் ஆத்துமாதாயம் செய்கிறதுல சோம்பேறிகள். நான் சொன்னேன் இல்லையா, மலட்டு கிறிஸ்தவர்கள். எத்தனை வருடம் உறவு வைத்தாலும் என்ன உண்டாகிறது இல்லை? ஆத்துமாதாயம் உண்டாகிறது இல்லை. கேட்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில தான் நம்ம என்ன பண்ணுறோம்? காணப்படுகிறோம். அப்ப தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமாய் நடக்கக்கூடிய ஒரு
வாழ்க்கை இருக்கிறது. அப்போ உங்க பாத்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது கட்டப்பட்டதா இருக்க வேண்டும். அது தேவ சித்தம் செய்ய வேண்டியதா இருக்கணும். நல்ல ஞானத்தை, அதனால எப்பவுமே எப்படி இருக்கணும், ஒரு மனிதன் வேதத்தை அதிகமாய் வாசிக்கணும், குடும்பமா கூடி ஜெபிக்கணும், சபைக்குள்ள ஜெபக்குழுக்கள் ஒவ்வொரு நாளும் காலை மாலை மதியம் என்று என்ன பண்ணணும், இருந்து கொண்டே இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சண்டே கிளாஸ் வைக்காதீங்க. ஒவ்வொரு வாரத்திலையும் 3-4 நாள் என்ன பண்ணுங்க, சர்ச்சில் சின்ன பிள்ளைகளை கூடி ஜெபிக்க வைங்க. வெளியே வீடுகளில் சந்தித்து என்ன பண்ணுங்க, ஜெபிக்க வைங்க. எல்லாருக்குள்ளே என்ன இருக்கணும், இந்த கடைசி காலம் என்கிறது உணர்வுள்ள ஒரு இருதயம் இருக்கணும். இன்னைக்கு ஜெபிக்காவிட்டால் இனி ஒரு காலம் காரிருளின் காலம் இருக்கலாம், மந்தமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். அப்ப எப்படி போய் நிற்பீங்க? காலாட்களோட உங்களால ஓட முடியல, எப்படி ரதத்தோட ஓடுவீங்க? யோசித்து பாருங்க. இக்கட்டான சூழ்நிலைகள் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்மள நிறைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஜெபிக்க தெரியல, நிறைய சிறு பிள்ளைகளுக்கு ஜெபிக்க தெரியல, நிறைய பிள்ளைகளுக்கு பைபிள் வாசிக்க தெரியும், பட் அதனுடைய தன்மைகளை உணர்ந்து அதன்படி செயல்பட என்ன பண்ணல, தெரியல. காரணம் என்னது? காரணம் என்னது? இங்க இருக்கிற பிள்ளைகள் அவ்வளவு வேகமா இல்லைன்னா பிள்ளை இருக்க கொஞ்சம் கொஞ்சம் நரைச்ச முடிதான். அது ஒழுங்கா இருந்திருந்தா இது எப்படி இருந்திருக்கும்? கூட்டத்தில் ஏத்த விட்டு எங்களை திட்டிக்கிட்டா இருக்கா, வெளியே வா ஒன்று பார்த்துக்கிறேன். ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. இதை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமான சர்ச், இதே பைபிள் சொசைட்டிக்கு தான் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளைகள் எல்லாம் மேம்பாலம் அமைச்சிருந்தாங்க. என்ன அமைச்சிருந்தாங்க அப்படின்னா, தலையில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கோர முடியெல்லாம் எடுத்து என்ன பண்ணுது, ஒரு பிள்ளை உச்சியில் மேம்பாலம் கட்டிருந்து, இன்னொன்று இந்த பக்கம் 2 ஏணிப்படி, இந்த பக்கம் 2 ஏணிப்படி. அப்புறம் அவங்க போட்ட லிப்டிக் மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கம்பெனிக்கு விளம்பரத்துக்கு கொண்டு விடலாம். அப்படி என்ன பண்ணியிருந்து அவ்வளோ பிள்ளைகள் அப்படி இருந்து. அப்போ நகம் பார்த்தீங்கன்னா லூசிபருக்கு சொந்தக்கார் மாதிரி இவ்வளோ நீளத்துக்கு. ஸ்பூன்லாம் தேவையில்லை, ஏதாவது கஞ்சி கிஞ்சி குடிக்கணும், அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், சாப்பிட்டுடலாம். இப்படி விதவிதமாக என்ன இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்படியெல்லாம் இருக்கிறீங்களே, ஒழுங்காக இருக்க வேண்டாமா அப்படி இப்படின்னோடனே பின்னால் இருக்க பெற்றோருக்கு பயங்கர சந்தோஷம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஏசும்படியாக திட்டும்படியாக ஒரு ஊழியக்காரை கொண்டு வந்ததுக்கு என்னது ஸ்தோத்திரம். உங்களெல்லாம் கெடுத்தது அந்த பின்னால் இருக்கிற நரைச்ச முடி தான். அது 5 வயசுல ஒழுங்காக கம்பெடுத்து வெளுத்திருக்குமானால் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க? இப்போ பிள்ளைகளுக்கு ஒரே சிரிப்பு, பெற்றோருக்கு ஒரே தலைதான் போகுது. என்ன இப்படி எல்லா கேட்குற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க, ஆனால் பைபிள் படி என்ன பண்ணுறதில்ல, உருவாக்குறதில்ல. கவனித்து கொள்ளுங்க, இந்த காலங்களில் உருவாக்குற பெற்றோராக இருக்க வேண்டும். ஒரு சபையில் நீங்கள் பிள்ளை எடுத்துகிட்டு வரும்போது என்ன சொல்கிறாங்க, இந்த பிள்ளை நடக்கும் பொழுது எழுந்திருக்கும் பொழுது என்ன சொல்லி கொடுக்கணும், வசனம். இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் எப்படி இருக்கணும், வசனத்தின்படி சாட்சியாக இருக்கணும். இதை கர்த்தருக்குள்ளே வளர்ப்பீங்களான்னா அதுக்கு என்ன சொல்கிறோம், ஆமேன் போடுறோம். அப்படி போட்டிங்களா? எத்தனை பேர் அதை பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இல்லையே சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் தம்பி. சரி, உண்மையாக என் பிள்ளை அப்படி வளர்த்தேங்க அவங்களே சொல்லுங்க. அதுக்கும் முடியாது தம்பி, கொஞ்சம் வாய்ப்பு குறவு தான். அது இப்போமே என்ன சொல்லுது, நான் நல்லா ஜெபம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தான் ஜெபம் பண்ணவே தெரியாது, சும்மா வந்து கத்திட்டு அடக்காங்க போங்க அப்படின்னு என்ன பண்ணோம், நம்மளே விரட்டும். அப்போது ஒரு பெற்றோர் அவர் பிள்ளைகளை நடத்தக்கூடிய சரியான திறன் இருக்கணும். நம்ம பிள்ளைகளே ரட்சிப்பில் நடத்தலைன்னா நாம் சபை என்கிற அங்கீகாரத்திலேருந்து என்ன பண்ணியிருக்கிறோம், விலகி இருக்கிறோம். சமயம் முடிய போது. ஆகையால் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கொடுத்த காலங்களை என்ன பண்ணுங்க, பயன்படுத்தி கொள்ளுங்க. இனி ஒரு காலம் வருவதில்லை. இயேசு உங்களை விசாரிக்கிறார். எப்படி விசாரிக்கிறார்? நீங்கள் மனம் திரும்பி கனி கொடுக்காமல் இருக்கிறதை குறித்து விசாரிக்கிறார். உங்களுடைய கவலை அதை குறித்து இருக்கணும். ஒரு நாள் இயேசு வரும் பொழுது உங்கள் வரங்களையும் தாளந்துகளை என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். பாஸ் ஒரு 5 நிமிஷம். வரங்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். கவனித்து கொள்ளுங்க. நம்ம ஒரு இக்கட்டான நிறைய இடங்கள்ல மந்தத்துக்குள்ள விழுந்திருக்கிறோம். அதிலிருந்து எழும்பி பிரகாசிக்க என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுங்க. ஒரு 5 நிமிடம் அப்படியே ஜெபிக்கலாம். எல்லாரும் முழங்கால் படிடுங்க, பார்க்கலாம். ஆண்டவர் உங்களோடு இடைப்பட போகிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். சமயம் குறைவாக இருக்கிறது, நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த நாள் ஆண்டவர் சொன்னார், நீ உடைந்த பாத்திரம் இன்றைக்கு நீங்க உருவாக்கப்படணும். இந்த இடம் முழுவதும் ஆண்டவருடைய விருப்பம். மந்தை பழுகி பெருகணும், மந்தை
பழுகி பெருகணும். ஒரு சபை போதகரோடு இணைந்து அந்த சபையை கட்டுவிக்கிறவன் தான் உண்மையாகவே சபை விசுவாசியா இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சபையால் ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. பேதுருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. தூதன் வெளியே கொண்டு வந்தான். பேதுருடைய மரண தண்டனை மாற்றின முழங்கால்கள், பேதுருடைய மரண தண்டனை உடைத்தெறிந்த முழங்கால்கள். இன்றைக்கு சபையின் ஆசீர்வாதத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. இன்றைக்கு சபையின் ஆசீர்வாதத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. எல்லாரும் அப்படியே ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உங்க கரங்கள் எங்கள் மேல் இறங்கட்டும்னு சொல்லுங்க. உங்க கிருபை எங்கள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த தருணத்தை பயன்படுத்தணும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் மேல ஒரு ஜெப எழுப்புதலை கட்டளையிடுங்க. என் பிள்ளைகள் மேல ஆத்தும பாரத்தை கட்டளையிடுங்க. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாவுக்காக அழ வேண்டிய காலம் ஏசப்பா. ஆண்டவரே, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக கதற வேண்டிய காலம். ஒரு குறை உண்டு, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று ஒரு குறை உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சில ஆத்தும பாரத்தோட பாவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக இருக்கும் பொழுது ஏங்கி ஏங்கி அழுவ. உன் கண்ணீர் அவ்வளோ பாரமாய் இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ மந்தமாய் இராதே, மந்தமாய் இராதே. இது எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு காலங்கள், இது எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு காலங்கள். என் பிள்ளையே, என் பிள்ளையே, இந்த நாள்ல நீ எழும்பு, இந்த நாள்ல எழும்பு. நான் ஒரு இருட்டு நேரத்தை பார்க்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இரவெல்லாம் என் சமூகத்துல மன்றாடின மகள், இரவெல்லாம் என் சமூகத்துல மன்றாடின மகள். நீ ஜெபிக்கிற அந்த டைமிங்கே தெரியாது. ஏதோ முழங்கால் போட்டு 10 நிமிஷம் போல இருக்கும், 1 மணி நேரம் போராடி இருப்ப. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்நாட்கள்ல மீண்டும் அந்த ஜெப வல்லமை, மீண்டும் அந்த ஜெப வல்லமை. ரிஷந்த நத டக பந்தன கபா துட கபந்த ரக பாதினந்த ரபா. தேவ ஆவியானவர் இன்றைக்கு ஒரு அனல் மூட்டுகிற அக்னியை உன் நடுவில் போட போகிறார். ஆண்டவருடைய மகிமை உங்களை தொட போகிறது. ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி பாருங்க. ஆண்டவருடைய பலன் இறங்கட்டும், ஆண்டவருடைய பலன் இறங்கட்டும். ஆண்டவருடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த ஆண்டு ஒரு மகிமை நாண்டாய் மாறட்டும். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க, என்னை உருவாக்குங்க. இது கடைசி காலம், இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தருணம். ஆண்டவரே, இந்த நாளை நான் நிர்விசாரமாய் விட்டுவிடக் கூடாது. என் அன்பு பிள்ளையே, என் அன்பு பிள்ளையே, இயேசுவை நோக்கி கூப்பிடு, இயேசுவை நோக்கி கூப்பிடு. நீ ரந்த நாதி டந்தரகபா. இந்த நாள்ல உன்மேல் அந்த புதிய அபிஷேகம் கடந்து வரப்போகிறது, புதிய வல்லமை கடந்து வரப்போகிறது. ஆவியானவர் இந்த சபை முழுவதும் மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறார், மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கட்டுகள் உடைக்கப்பட போகிறது. ஜெபிக்க முடியாத ஒரு சிந்தையில போராட்டம், ஜெபிக்க முடியாத ஒரு சிந்தையில போராட்டம். எப்ப பார்த்தாலும் பைபிள் படிச்சா ஒரு தூக்கமயக்க ஆவிகள் எரிக்கப்பட போகிறது. எல்லாரும் துதிங்க, துதிங்க, துதிங்க. துதிகள்னால அந்த தேவ பலன் இறங்கும். நீ இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அந்த புது பலன் கடந்து வரட்டும், புதிய வல்லமை கடந்து வரட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காதுகள்ல கேட்கிற சத்தத்தை எடுக்காத, தேவ சத்தத்தை எடுத்துக்கோ. இனி நீ எழும்ப முடியும், இனி நீ எழும்ப முடியும், இனி நீ தேவனுக்காக பயன்பட முடியும். இது கடைசி காலம். நீ தந்த நாதி நாக வரந்தாரா. ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கல்ல, என்ன பயன்படுத்தணும், என்ன பயன்படுத்தணும். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை நிரப்ப போகிறார். ஆண்டவர் உன்னை பரிமள தைலத்தினால நிரப்ப போகிறார். வருகிறது அந்த வல்லமை, வருகிறது அந்த வல்லமை. பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படு, பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படு. நீ ரந்த லக பாதிடபா. ஒரு கழுகு கொத்த வல்லமை, கழுகு கொத்த வல்லமை உன்னை நிரப்ப போகிறது. உன் சத்தத்துல புதிய வார்த்தை, புதிய வார்த்தை. எஸ் எஸ், நீதான், நீதான். ஆவியானவருடைய மகிமை இறங்குகிறது உண்மைதான். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். விடாத, விடாத. நீ ஜடந்த லத ரக பாதினாபா. எரிக்கட்டும் அந்த மந்த வல்லமைய, எரிக்கட்டும் அந்த மந்த வல்லமை. நீ ஷடந்த நக பாதரபா. ஆண்டவர் சொல்லுகிறார், அடிக்கடி பயம், அடிக்கடி பயம். இனி அது ஒன்று மேற்கொள்ளாது, இனி அது ஒன்று மேற்கொள்ளாது. பல காரியங்களை குறித்த பயம், பல காரியங்களை குறித்து இருக்கிற நடுக்கங்கள். துதிங்க, துதிங்க. இயேசுவின் கரம் இறங்கும்படியாய் துதிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சில வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், உன் சிந்தையை பலப்படுத்து, உன் சிந்தையை பலப்படுத்து. நான் உன்னோடு பேச போகிறேன், நான் உன்னோடு பேச போகிறேன். ஆவியானவர் இங்கே சொன்னார், ஆவியானவர் இங்கே சொன்னார், பொல்லாத ஆவிகளை விரட்டி அடிக்கிறேன். தெபோராளே, நீ எழுப்பி பிரகாசிக்க ஆயத்தப்படு. என் வாலிப பிள்ளையே, நீ எழுப்பி பிரகாசிக்க ஆயத்தப்படு. ஒரு மனதை கெடுத்து போடுகிற ஆவிகள், சபைகளுக்குள்ள ஒரு மனதை கெடுத்து போடுகிற ஆவிகள். ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். அடிக்கடி ஒரு மனம் இல்லை, கூடி வர்ற நேரத்தில் ஒருமை இல்லை. இந்த காரியத்தை நான் செய்ய முடியாது, இந்த காரியத்தை நான் செயல்பட முடியாது.
முடியாது. கெடுத்து போடுகிற வல்லமை இப்பொழுது அதை கட்டி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளையே உன்னை ஆயத்தப்படுத்து. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் கரங்கள் உங்களை தொடுகிறது, உங்களை தொடுகிறது. நீங்கள் தான் அந்த பலன், நீங்கள் தான் அந்த பலன். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் பணப்பை குறைவதில்லை, உன் தரித்திரத்தின் வல்லமை அளிக்கப்படுகிறது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இதோ கொர்நேலியாவை பார்த்து சொன்ன தேவன் இப்பொழுது உங்களை பார்த்து சொல்கிறார், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. கைகள்ல ஒரு புத்தகம் இருக்கிறது. அது யாரோ எழுதி கொடுத்த புத்தகம். அது ஒரு நெருப்பை போல பற்றி பிடிக்கிறத பார்க்கிறேன். ஆனால் புத்தகம் எரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பிரகாசிக்கிற தன்மை இங்க இருக்கிற ஒரு மகளோடு சொல்கிறார், பேசுகிறது நான் தான், பேசுகிறது நான் தான். இன்றைக்கு முதல், இன்று முதல் என் காரியமாய் உன்னை அனுப்ப போகிறேன், என் காரியமாய் உன்னை அனுப்ப போகிறேன். உனக்கு மறைவாய் இல்லை. உன்னை தட்டி எழுப்பி நடத்த போறதுனா, உன்னை தட்டி எழுப்பி நடத்த போறதுனா கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ அனல் கொண்டு எழும்பு, அனல் கொண்டு எழும்பு, அனல் கொண்டு எழும்பு. போதாது, போதாது. உன் பலன் இயேசுவின் நாமத்தில் வெளிப்பட போகிறது. இயேசுவே உங்க கிருபை வெளிப்படட்டும். இயேசுவே உங்க வல்லமை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் பிள்ளையே, என் பிள்ளையே, இந்த ஆண்டில் நினைவு கூர்ந்து கொள். இந்த சபையை பெருகும்படியாக, இந்த சபையின் மந்தை நிரம்பும்படியாக இனி தளர்ந்து ஒப்பு கொடாதே. கர்த்தர் சொல்கிறார், இதை நான் இயல்பு தலையாய் வைத்திருக்கிறேன். இங்கே எவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்கிறது. இன்னும் ஏன் உன் குருட்டாட்டத்தை பிடித்திருக்கிறார்? எழும்பு சீயோனே, எழும்பு, உன் வல்லமை தரித்துக் கொள். ஆண்டவரே உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜெப மந்தம் கட்டப்பட்டது, அந்த தூக்கமே காவிகள் நிர்மூலமாக்கப்பட்டது. இதோ லூக்கா 10:19 ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்திருக்கிறாய். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த நாளுக்காக நன்றி, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே உங்க கரங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பிரோஜனமான வேலைக்காரன் கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.